தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பீட்ரூட் வடை. இந்த பீட்ரூட் வடைக்கு என்ன இன்கிரிடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ஸ் தான். ஒரு 3-4 பீட்ரூட் எடுத்துருக்கேன். சைஸை பொறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட உடச்சக்கடலை. இந்த உடச்சக்கடலை நான் நல்லா பொடியாக்கிட்டு அதை கூட சேர்க்க போகிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ வேணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள், சில்லி பவுடர், கூட கொஞ்சம் உப்பு, சால்ட். இது கூட இந்த சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் போட்டும் பண்ணலாம், போடாமல் பண்ணலாம். நான் போட்டு பண்ண போகிறேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை எடுத்து வச்சுக்கோங்க. வடைக்குனாலும் நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கலாம். வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சாச்சு. இப்போது இதுக்கு அடுத்து பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நம்ம துருவிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தோல் சீவிக்கலாம். இந்த மாதிரி ஸ்க்ரேப்பரில் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம பீட்ரூட்லாம் தோல் சீவி வச்சுருக்கோம் ரெடியாக. நம்ம துருவிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது துருவி இருந்ததுன்னா இப்படி துருவுங்க. நம்ம ஈஸியாக இந்த மாதிரி துருவிடலாம். நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி நம்ம மிக்சியில் லேசாக ஓட்டி எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி எல்லா சைடும் திருப்பி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம பீட்ரூட்டை துருவியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம உடச்சக்கடலையே கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். ட்ரையாக அரைக்கணும், சும்மா ஒரு பவுடராக அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2-3 மினிட்ஸ் அரைச்சா நல்லா இப்படி பவுடர் ஆகிடும். அதனால் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ தேவைப்படுதோ அப்போ நம்ம போட்டுக்கலாம். உடச்சக்கடலை பொடி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு மிக்சியில் ஏற்கனவே துருவி வச்சதை லேசாக ஒரு 2-3 சுற்று ஆட்டிக்கு போகிறோம். அதனால் நான் இது மிக்சியில் போடுறேன். இது ரொம்ப பீசஸ் வர வேண்டாம் வாயில், அதனால பண்ணுறோம். இது அரைக்கும் போது நம்ம கூட கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா அப்புறமா மிக்ஸ் பண்ணுறது போல இப்போ ஈஸியாக இருக்கும். நான் வடைக்கு இவ்வளோ உப்பு போடுறேன். இது கூட லேசாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. வெறும் மிக்ஸி நல்லா ஓடுறதுக்காக தான். சும்மா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. சும்மா 2 சுற்று பண்ணுங்கள். ஒரு 4 மினிட்ஸ் ஆட்டினீங்கன்னா இந்த மாதிரி வரும். நல்லா நம்ம எவ்வளோ தண்ணி அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு லேசாக தெளித்து பண்ணலாம். கொஞ்சம் மிக்ஸியை கொஞ்சம் குலுக்கி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இது அரைப்பட்டுரும். இந்த மாதிரி அரைப்பறப்போ ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பவுலில். நம்மளோட 4 சின்ன பீட்ரூட் இந்த அளவுக்கு வந்துருக்கு நமக்கு. இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் போடலாம். அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். இது கூட உடச்சக்கடலை மாவு. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்ட்டு. நல்லா திக்காக வரணும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம தொட்டு பார்க்கும்போது தெரியும் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் அப்படின்ட்டு. அதனால் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உடச்சக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டுனே இருக்கணும். எப்போ நல்லா ட்ரையாக இருக்கோ அப்போ தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதனால் அதுக்கு நம்ம உடச்சக்கடலை மாவு போடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு பிசையும் போதே நல்லா தெரியும் அது தண்ணி பதம் இருக்கா இல்லையா. உடச்சக்கடலை எப்பவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக சும்மா சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். அதனால் உடச்சக்கடலை நம்ம போடணும் நிறைய. இந்த மாதிரி பிசையும் போது பாருங்கள் இப்படி ட்ரையாக வருது போது அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஒரு பூரி மாவுக்கே நம்ம ரவுண்டாக கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம வடையை கையில் தட்டி போட முடியும்.
நீங்கள் வந்து இப்படி ரவுண்ட் எடுத்து பண்ணி பாருங்கள். நல்ல ரவுண்டு பிடிக்க வருது. நம்ம கோலா உருண்டை மாதிரி தான். நமக்கு வந்து மாவு வந்து நல்லா ட்ரையாக வரணும். ஸோ இப்படி நம்ம தட்டி போட போகிறோம். ஸோ நமக்கு நல்லா தட்டை வருது. அந்த ஸ்டேஜில் மாவு வச்சுக்கலாம் கரெக்டாக. மாவு நம்ம பிசைஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வெங்காயம் வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் தான் போடுறதுனால இதில் வந்து பச்சை மிளகாய் போட வேண்டாம். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் இந்த வடைக்கு நம்ம போட வேண்டாம். வெங்காயத்தை போட்டு லேசாக பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கனால முதலே மாவை கட்டியாக வச்சுக்கிட்டு கடைசியில் இது மாதிரி வெங்காயத்தை பிசைறது தான் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் பிடிக்காதவங்க வெங்காயத்தை விட்டுடலாம். ஏன்னா வந்து அது டெக்ஸ்சர் வந்து வாயில் வந்து இப்போது வரும். இது சாஃப்டான வடை வேணுன்னா வெங்காயத்தை நீங்கள் விட்டுடலாம். பட் வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சப்பறம் நம்ம வடையை போட்டுடலாம். இப்போ வந்து தொட்டு பார்த்தீங்கன்னாவே ஆவி வருது. அதனால் வந்து எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. நம்ம இப்போ வடையை போட்டுடலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஜல்லி கரண்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ மாதிரி போட்டு எண்ணெய் எக்ஸஸ் ஆயிலேருந்து எடுத்து வச்சிடலாம். அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வடையை போட்டுடலாம். வடைக்கு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக போட்டால் நல்லாயிருக்கும் இந்த வடை. ஃபிங்கர்ஸில் வந்து இப்படி நல்லா அமுக்கிக்கோங்க. இதுக்கு நமக்கு எண்ணெய் தண்ணிலாம் தேவைப்படாது. உளுந்த வடைக்கு தான் நமக்கு அப்படி தேவைப்படும். இது வந்து கையில் ஒட்டாது அவ்வளோவா. உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா வேணால் நீங்கள் லேசாக ஒரு ஆயில் எடுத்துக்கலாம். இப்படி எவ்வளோ மெலிசாக போட முடியுமோ அழகாக ரவுண்டாக தட்டி இப்படி போடுங்க. அப்படி பக்கத்தில் இன்னொரு வடை போடலாம். இது வடை வந்து பண்ணி தட்டுறதுக்குள்ளே வந்து நல்லா வெந்து மேலே வரும். உங்களுடைய கடாயை பொறுத்து எண்ணெய் அளவை பொறுத்து வந்து 3 இல்லை 4 வடை போட்டு எடுங்க ஒரு ட்ரிப்பில். ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து வடையெல்லாம். இன்னும் ஒன்று போட்டலாம் நம்ம. நல்லா தின்னாக பண்ணிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். நீங்கள் வந்து மாவையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உப்பு இருக்கான்ட்டு. ஒரு வடை போட்டு பார்த்துட்டு கூட உப்பு வேணும்னா நீங்கள் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். போது வந்து உள்ளே சிங்க் ஆகும். நம்ம போடும் போது அது வெந்துச்சுன்னா மேலே இப்படி மிதந்து வரும். நீங்கள் எடுத்து மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வடை நல்லா வேகணும். வடை வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரண்டி போட்டு எப்பவுமே கலரக்கூடாது. அது வந்து நம்ம துண்டு துண்டாகிடும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பலாம் மெதுவாக. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்படி வரும். நம்ம எடுத்துடலாம் வடையெல்லாம். இப்படி நல்லா கரண்டில் எப்பவுமே வந்து நிறுத்திட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு எடுங்க. உங்களுக்கு வந்து மெலிசான வடை வேணால் கொஞ்சம் குண்டா வேணால் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு பால் பண்ணிவிட்டு லேசாக இப்படி அமுக்கிட்டு இப்படி குண்டாகவும் போடலாம். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்காது, பட் நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி குண்டு வடை போடணும். பீட்ரூட் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான காய். அதை வந்து நம்ம வெறும் பொரியலாக மட்டும் சாப்பிடும்போது ரொம்ப கம்மியாக தான் எடுத்ததுனால இந்த மாதிரி வடையாக பண்ணும்போது ஈவன் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நம்ம நிறைய பீட்ரூட் சாப்பிட்ற மாதிரி ஆகும். அதனால் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மெலிசா வடை வேணுன்னா இந்த மாதிரி மெலிசா தட்டி போடலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி குண்டா வடை போடலாம். இந்த ட்ரிப்பில் நான் வந்து எல்லாம் குண்டா வடை போட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது வந்து நல்லா வேகணும். அதனால் நம்ம வந்து அவசரமாக எடுக்கக்கூடாது, நல்லா வெட்டி எடுக்கணும். 2 பக்கமும் திருப்பி மெதுவாக வேகணும். இந்த மாதிரி பண்ணால் வடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வடையெல்லாம் சுட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து குண்டு வடையெல்லாம் வந்து சென்டரில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெலிஸ் வடையெல்லாம் வந்து சுற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி வடை. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி குண்டு வடை போடும்போது கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுங்க. இது வந்து சீக்கிரமாக வந்துடும், இது கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இந்த வடை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா வடைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் ஊற வைக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே ஊற வைக்க வேண்டாம், எப்பவுமே திடீர்னு வந்து பண்ணிடலாம் நம்ம. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டை வந்து நிறைய நம்ம சேர்த்துக்கலாம் சாப்பாடில். இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.